காணாமற் போனோரை கண்டுபிடித்து தருமாறு கூறி யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் முன்றலில் 3வது நாளாக முன்னெடுக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று நிறைவுக்கு வந்தது. யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் முன்றலில் காணாமற் போனோரின் உறவினர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமல் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு வலியுறுத்தியும் நம்பகமான சர்வதேச விசாரணையை நடத்துமாறு கோரியும் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு சித்திரை மாசம் 9ஆம் தேதி என்ற மகன் கால் 7:30 வேலைக்கு போனவர். காலம் போய்க்கு சொல்லிட்டு போனவர். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இன்று வரையும் வீட்டுல இல்லை. நானும் விடாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை. எங்கட பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கட பிள்ளைகளுக்கு நாங்களும் உயிரோட இருந்து பிரயோசனம் இல்லை ஐயா. 6 பேர் பிள்ளைகள். எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா தான் கடன் நடத்தி எங்களை பார்த்தவா. இப்போ 3 தங்கச்சி மேல் இருக்கணும், இன்னும் கல்யாணம் செய்யாம அவியலை பாக்குறதுக்கு யாருமே இல்லை. அம்மம்மா தான் இருந்தவா கூட அவ வருத்தமா இப்ப மாமாவோட போயிட்டா. இப்ப நான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். 3 தங்கச்சியும் நெருக்க பார்த்து கொண்டு இருக்கல. அது அவியலுக்கு எப்படியும் அம்மா வேணும், எங்களுக்கு எங்களுடைய அம்மா தான் வேணும். அம்மா அங்க இருக்கு இங்க இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவானா ஒருத்தரும் காட்டுறதா இல்லை. அவியல் சரண்டர் ஆகி பட்டுவாடல வச்சு பஸ்ல ஏற்றினவே ஏற்றி ஓமந்தையை கொண்டு ஓமந்தையிலேருந்து மேலே ஏற்றினவையாம். இதுவரையில் தெரியாது. இதுவரையில் எந்த முகாமும் நாங்கள் தேடி பார்த்தா தேடி நடத்துல எல்லாம் சொல்லிச்சினோம். அப்படி உங்களோட பிள்ளைகள் வந்தவை அப்படி பஸ்ஸில் சரணடைஞ்சு பஸ்ஸில் ஏற்றினவே ஓமந்தையில் வச்சு கொண்டு போனவே என்றெல்லாம் சொல்லிச்சினோம். காணாமல் போனவர்களுடைய பெற்றோர் இன்றுடன் 3 தினங்களாக தொடர்ச்சியான சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்தினை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய கண்ணீருக்கு மிக விரைவில் விடை கிடைக்க வேண்டும். அவர்களுடைய தேடுதலுக்கான பதில் கிடைக்க வேண்டும். இவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு நல்லெண்ண சமீட்சையை மிக விரைவாக காட்ட வேண்டும். அத்துடன் தமிழ் அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி விடுவிப்பதனூடாக அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல சமாதானத்தையும் தோற்றுவிக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன். எமது பிரதம மந்திரி கூட காணாமல் போனவர்கள் செத்திருக்கலாம் அல்லது வெளிநாடு போயிருக்கலாம் என்ற அவரது பதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில் அல்ல. ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோரால் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்பாக சரணடைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் முன்பாக இராணுவ வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்கள் செத்து போயிருக்கலாம், வெளிநாடு போயிருக்கலாம் என்று ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. ஆகவே அரசாங்கம் அந்த மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற அந்த காலகட்டம் வந்திருக்கிறது. நீதி வழங்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது. ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமரோ ஜனாதிபதியோ வீதியில் போபவர்கள் மாதிரி மறுமொழி சொல்ல முடியாது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் பகுதியிலிருந்து யாழ் நல்லூருக்கான நடைப்பயணம் இன்று பிற்பகல் நல்லூரை சென்றடைந்தது. ஈழ இளைஞர் பேரவையினால் இந்த நடைப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமற் போனவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தியும் ஐநா அறிக்கை பிற்போடப்பட்டமையை கண்டித்தும் சொந்த இடங்களில் மக்களை மீள்குடியேற்றுமாறு வலியுறுத்தியும் முள்ளிவாய்க்காலிலிருந்து யாழ் நல்லூர் வரை இந்த நடைப்பயணம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.